ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் அவங்க அறிவிச்சிருந்தாங்க அதிகபூர்வமாக. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் வரவேற்பு அளிச்சிருக்கு. இன்டர்நெட்லையும் சரி இல்லை நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூஸாக தான் பரவிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் ஓகே. இது எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஸ்டெப்லாம் இருக்குங்கிறத அவங்க சொல்லலை. மொட்டையாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் 50,000 வரைக்கும் வாங்கிக்கலாம் கூட்டுறவு பேங்கில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் நடைமுறையில் எப்படி கொண்டு வர போகிறாங்க, இதை பற்றின அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த 50,000 பார்த்திங்கன்னா எங்கே வாங்கலாம், எப்படி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கூட்டுறவு வங்கியில் தனிநபர் கடன் தொகை 50,000 பெற்றுக்கொள்ளலாம் என அறிவித்துள்ளார். யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் அவங்க பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எப்படி போகணும், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. படித்தவங்களுக்கும் தெரியறது கிடையாது, படிக்காதவங்க யாருக்குமே இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது தெரியறது கிடையாது. நான் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் போட்ட உடனே பார்த்திங்கன்னா, அதாவது கூட்டுறவு பேங்க் போய் இந்த மாதிரி நியூஸ்லாம் விட்டுருக்காங்களே, இது உண்மையாக பொய்யாங்கிறத ஃபஸ்ட்டு அலசி ஆராய்ஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த 50,000 நீங்கள் வாங்கலாமா வேணாமா, இல்லை எப்படி வாங்க முடியும், உங்களுக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும். சரி, வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இந்த பணத்தை எப்படி பெறுவது, இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 50,000 கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பட்சம் இருக்கட்டும். ஸ்மார்ட் கார்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டை மட்டுமே 1 கோடிக்கு மேலே தான், 1,80,00,000 ஸ்மார்ட் கார்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயே அவங்க டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்ததில் 1,80,00,000 பேருக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த 50,000 கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் ஸ்மார்ட் கார்டு இருக்கிறவங்களுக்கு 50,000 கொடுக்க போகிறோம், அதாவது தனிநபர் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு ரொம்பவே ஒரு வரவேற்பதான விஷயம்தான். ஏன்னா இப்போதைக்குன்னா யார்கிட்டையுமே வேலை கிடையாது, எங்கேயுமே வெளியில் போக முடியாது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அவங்க அமௌண்ட் கொடுக்குறது நம்மளுக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இது எப்படி வாங்கலாம், என்னென்ன வழிமுறைகள்லாம் வாங்கலாம், எல்லாருக்குமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 80 பைசா வட்டி தராங்க. அப்போ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க, 50,000க்கு எவ்வளோ வட்டிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி கட்டலாம், அதாவது தவணை முறைன்னு வச்சுருக்காங்க. இது இஎம்ஐ மாதிரி மெத்தடில் நீங்கள் கட்டலாம். 50,000 நீங்கள் வாங்கிட்டீங்க அப்ளை பண்ணி, அது எப்படி கட்டலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெய்லியும் நீங்கள் கட்டிக்கலாம், இல்லை மந்த்லியாகவும் கட்டிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எப்போ கட்டணும்னா 350வது நாள், அதாவது 1 இயர்க்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த 50,000 நீங்கள் கட்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு இது தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா அது தள்ளுபடி ஆகாது, தள்ளுபடி வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா யாருக்குமே இந்த மாதிரி கொரோனா இன்னமும் ரொம்பவும் நீடிச்சுக்கிட்டே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கு ஒரு 10% ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. இது உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டும் அவங்க கேட்குறாங்க. ரெண்டையும் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கணும். எங்கே கூட்டுறவு பேங்க்கில் போய் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மந்த் ஆகும் இந்த ப்ராசஸ் நடக்க. 1 மந்த்துக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கு என்ன டீட்டெயில்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்ல முடியும். இது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கா ரிஜெக்ட் ஆகிருக்காங்கிறது பேங்க் தரப்புல இருந்தால் அவங்க சொல்ல முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா
யாருக்கு கிடைக்கும், முன்னுரிமை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயம் பண்ணுவாங்கள்ல, சிறு குறு வியாபாரம் பண்ணுவாங்கள்ல அவங்க, அவர் ரோட்டு கடையில் அந்த காய்கறி கடை, பழக்கடை, பூ விற்கிறவங்க, இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனிலேயோ இல்லை ப்ரைவேட் ஜாப்லேயோ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முன்னுரிமையும் அவங்க வந்து கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தெளிவான வீடியோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். இது வந்து நம்ம வந்து வாங்கலாமா வேண்டாமாங்கிறது வந்து ஒரு டவுட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின இந்த ஸ்கீமை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த கொஸ்டினை பூரா கண்டிப்பாக வந்து கேளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயங்கள் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களதே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, பட் வந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதே கிடையாது அப்படிங்கிறது வந்து யூடியூப் தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் வீடியோ போடுறோம், ஆனால் வந்து நிறைய பேர் வீடியோவே போடுறதில்ல, நீங்கள் ஏன் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருவோம். அது அங்கே அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.